தலைவரை பத்தி ஒரு பஞ்ச் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்க போறோம். ஓகே. அது வந்து நீங்க எவ்வளோ கெஸ் பண்றீங்க? ஒரு ஆன்சர் கெஸ்ஸா? ஆன்சர் பண்றீங்க. அருணாச்சலம் ரிலீஸ் ஆன வருஷம் இது. ஏப்பா இது குவிஸ்லாம் வேணாம்ப்பா. கண்டிப்பா நான் மொக்கா வாங்கிடுவேன். நீங்க என்ன பண்ணிருந்தீங்க? சம்வேர் அரௌண்ட் 10th 11th அந்த மாதிரி இருந்திருப்பேன் நீங்கள். எந்திரன் நான் எந்திரன் வந்து அதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. நான் எந்திரன் தான் நான் ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு நாளே இயக்குனர்லாம் முடிஞ்சு நான் சொன்னேன் இல்லையா ஒரு 2 வருஷம் ஒரு மாதிரி சுற்றிட்டு இருந்தேன். அந்த டைம் தான் அது. அந்த டைமில் வந்து ஸோ நான் சென்னையில் இருக்கேன். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் இன் மை லைஃப் ஐ மீன் சென்னை. அதுக்கு முன்னாடி வந்து மதுரையில் இருந்தேன், அப்புறம் பெங்களூரில் இருந்தேன். சந்திரமுகி ரிலீஸ் ஆகிறப்ப பெங்களூரில் இருந்தேன். சென்னை வந்து படம் பார்த்தேன். சிவாஜி அப்போ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதனால லீவ் போட்டு ஃப்ளைட்லாம் எடுத்துகிட்டு வந்து சென்னையில் வந்து ஆல்பர்ட்டில் படம் பார்த்துட்டு போனேன். அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ எந்திரன் வந்து சென்னையில் தான் இருக்கேன். ஸோ எனக்கு வந்து என்னன்னா பயங்கரமான ஒரு தேட்டரில் போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை ஒன்று இருந்து ஏதோ பேசணும் இங்கேன்னு சொல்லிட்டு ப்ளஸ் டிக்கெட் வேறு வாங்கணும்னு சொல்லிட்டு கடைசியாக நான் அந்த பாபிகிட்ட வந்து ஒரு பயங்கரமான தேட்டரில் பார்க்கணுன்னா அவன் வந்து என்ன சொல்லிட்டான், ஒரு செம்ம தேட்டரு பயங்கர லோக்கலாக இருக்கும், செலிப்ரேஷன்லாம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே டிக்கெட் சொல்லியாச்சு அப்படின்னு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் நாங்கள் கிளம்புறோம் 6 மணிக்கு. பார்த்தா அது வந்து என்னன்னா சென்னையே கிடையாது, அது ரெட் ஹில்ஸும் தாண்டி ஆந்திரா பார்டரில் ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன தேட்டரு. அங்கே என்ன உங்க க்ரௌட் வந்துச்சு, பட் ஆனால் நான் டேய் என்னடா அப்படி பண்ணி அதனால அது ஞாபகம் இருக்கு 2010.